பிரைஸ் தி லார்ட். இந்த 18வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு என்னோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாட்களில் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். எதை நாம் அடிக்கடி கேட்கிறோமோ அதுதான் நம்முடைய மனதிலே தங்கும். நம்முடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் அனுபவிக்க போகிறோம். சுகத்தை பற்றிய சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சரீரங்களில் சுகம் உண்டாவதாக, வியாதிகள் மறைவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, தெய்வீக சுகத்தை நீங்கள் நிஜமாக அனுபவிப்பீர்களாக. இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுடைய சரீரங்களில் வெளிப்படுவதாக. உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ நாமம் அதனாலே மகிமைப்படட்டும். இந்த வீடியோ முதல் முறையாக பார்ப்பீங்கன்னா பாஸ்டர் செல்வின் ஈரோடு என்கிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசப்பட போகிற நிறைய வெளிப்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ரைட். தெய்வீக சுகத்தில் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து, கர்த்தர் தான் நம்முடைய பரிகாரி அப்படி என்று தொடர்ந்து நாம் கேட்டு வந்தோம். இன்றைக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறீர்கள், அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நீங்கள் தியானிக்கலாம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. தெய்வீக சுகத்துல அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு நடந்த சாட்சிகள், ஏராளமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. மற்றவர்களுக்கு நடந்த அற்புத சாட்சிகளை கேட்கும்போது நமக்குள்ள விசுவாசம் வளர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை நாம் கேட்கிறோமோ, நாம் கேட்கிற செய்திகள், நாம் கேட்கிற சாட்சிகள் நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும், விசுவாசத்தை வர வைக்கணும். நம்ம கேட்கிற விஷயங்கள் நமக்குள்ள பயத்தை கொண்டு வரக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களில் சிலருடைய செய்திகளை, சிலருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கேட்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு பயம் வருது. அவங்களுக்கு வந்த வியாதி நமக்கு வந்துருமோ? இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில சாட்சிகளை கேட்டு சாட்சிகளை தியானியுங்கள். மற்றவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள், ஒருவேளை உங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷங்களையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள் சுகமாகி இருக்கிறார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். மருத்துவர்களாலும் மருத்துவத்தாலும் கைவிடப்பட்டவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் படிக்கும்போது இது நமக்கு முன்பாக நடந்த சாட்சிகள். நம்மை சூழ்ந்து இருக்கிற எதினால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் பாருங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வியாதியில் இருந்தால் நமக்கும் வியாதியில் இருக்கிற மாதிரியே தோணும். பாருங்க, சில சூழல் ரொம்ப முக்கியம். மருத்துவமனைக்கு போனோம்னா எல்லாருமே வியாதியில் படுத்திருக்கும் போது நம்முடைய மனசும் தோணுது, என்னடா எல்லாருமே வியாதியில் இருக்கும்போது நாமும் வியாதிப்பட்டவர்கள் போல உணர்கிறோம். அப்போது நம்மை சுற்றி நடக்கிறவைகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதினால் சூழப்பட்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சுகத்தை குறித்த சாட்சி உங்களை சூழ்ந்து இருக்கும்படி ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. சுகத்தை பற்றிய சாட்சி, தினமும் ஒரு தெய்வீக சுகத்தை பற்றி கேள்விப்பட்டால் உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? தினமும் ஒரு அற்புத சாட்சியை பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுடைய விசுவாசம் எப்படி பலப்படும்? வியாதிப்படும் போது, வேதனையில் இருக்கும்போது, வழியில் இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படுறவங்களை பார்க்க வேண்டாம், கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தவர்களை பாருங்கள். உங்கள் கண்களை எதின்மேல் பதிய வைக்கிறீர்கள். வேதத்திலிருந்து டிசைட் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. டெய்லி நான் ஒரு மிரக்கிள் ஸ்டோரி நான் படிக்க போறேன், பைபிளில் இருக்கிற ஒரு அற்புதத்தின் பகுதியை நான் எடுத்து படிக்க போறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் ரொம்ப நல்லது நீங்கள் படிக்கிறதுக்கு, வியாதியில் இருக்கிற. ஏன்னா அது ஃபுல்லாகவே ஹீலிங் அண்ட் மிரக்கிள்ஸாக இருக்கும். எல்லாமே இயேசு செய்த அற்புதங்கள் அப்படியே சம்பவமாக எழுதியிருக்கும். நீங்கள் அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சம்பவத்தை படித்து நீங்கள் அதை தியானிக்கலாம். அந்த சாட்சிகள், அதை குறித்த தியானம், அதை குறித்த நினைவுகள், அதை கேள்விப்படுகிறதுனாலே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அதிகரிக்கிறது. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு என்ன பண்றாருன்னா,
ஒரு தேவாலய தலைவனுடைய வீட்டிற்கு தான் அவர் புறப்படுகிறார். ஒரு தேவாலய தலைவன், தன்னுடைய மகள் 12 வயது, அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள், அவள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள். இயேசு வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று அழைத்து போகிறார். இயேசு தன்னுடைய ஊர் வழியாக வருகிறார் என்பதை இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்படுகிறார். நம்ம சாதாரணமாக வாசிச்சுட்டு போயிடுறோம் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு. ஆனால் அந்த பெண்ணினுடைய அனுபவத்தை படித்து பார்த்தால் 12 வருஷமும் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டிருக்கிறாள். அப்படி என்றால் மருத்துவம் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. மருந்துகள் அவளுடைய சரீரத்தில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சற்றாகிலும் குணமடையாமல் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து, சொத்தெல்லாம் மருத்துவங்களில் செலவழித்து கொஞ்சம் கூட குணமடையாமல் இன்னும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் அவள். 12 வருஷம் கஷ்டப்பட்டவள். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுனா என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருப்பாங்க. இயேசு யாருக்கெல்லாம் சுகமாக்கினார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இதைத்தான் சாட்சிகள் என்று சொல்லுகிறேன். என்னவெல்லாம் இயேசு செய்திருக்கிறார், கடந்த காலத்திலே அவர் செய்த சாட்சிகள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக மனிதர்களுக்கு தேவன் செய்த அற்புதங்கள், இதை கேள்விப்படும் போது எதின் மேலும் இல்லாத விசுவாசம் இப்பொழுது அவளுக்கு இயேசுவின் மேல் வருகிறது. பாருங்க, மருத்துவர்களை நம்பிதான் 12 வருஷம் போய் மருத்துவம் பார்த்து சரியாகலை. அப்போனா மருந்துகள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, மருத்துவர்கள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, கையில இருந்த பணத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா வாழ்க்கையே வெறுத்திருக்க வேண்டிய நேரத்துல அவளுடைய நம்பிக்கை இப்பொழுது இயேசுவின் மேல் இருக்கிறது. இயேசுவின் மேல் நம்பிக்கைனா என்ன மாதிரி நம்பிக்கைனா, அவர் அற்புதம் செய்ததை கேள்விப்பட்ட உடனே ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்க மருந்துகளை எடுத்தும் என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வரல பிரதர், நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்ச் எனக்கு வரலன்னு சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், சாட்சிகளை கேளுங்கள். தெய்வீக அற்புத சாட்சிகளை கேளுங்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை படியுங்கள், தியானியுங்கள். அது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உற்பத்தி செய்யும். எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை உங்களுக்குள் உற்பத்தி செய்ய வல்லது. நீங்க ஒருவேளை சொல்லலாம், எனக்கு விசுவாசம் பத்தல, விசுவாசம் இல்லை, என்னால விசுவாசிக்க முடியல. உங்களால முடியாம இருக்கலாம், ஆனா விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று வேதம் சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையும் சாட்சிகளையும் கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்குள் வரும். விசுவாசம் ஜெனரேட் ஆகும் உங்களுக்குள்ள. அந்த விசுவாசம் அற்புதத்திற்கு நேராக உங்களை நடத்திவிடும். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய சரீரத்துல உதரம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இன்றைக்கு நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அகலும் தொட்டால் நான் குணமாவேன். சாட்சியை கேட்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும். சாட்சியை கேட்கிறவர்கள், மற்றவர்களுக்கு நடந்த சாட்சிகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், அவர்களுக்கெல்லாம் செய்தவர் எனக்கும் செய்வார். இப்படிப்பட்ட வியாதியை குணமாக்கினவர், என்னுடைய வியாதியை குணமாக்குவது அவருக்கு லேசான காரியம். நம்ம பல நேரங்கள் எப்படி நினைச்சுக்கிறோம்னா, நம்ம கஷ்டம் தான் நமக்கு பெருசா தெரியுது, நம்ம தான் உலகத்திலேயே கஷ்டப்படுறது போல. ஏன்னா அந்த மாதிரி வலி வேதனைக்குள்ள நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா வேதத்தை எடுத்து படித்து பார்த்தால் இதை பார்க்கலும் கொடிய வியாதியில் மரணப்படுக்கையில் இருந்தவர்கள் எல்லாம் இயேசு குணமாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் அவர்களை குணமாக்கினவர் என்னையும் குணமாக்குவார். நீங்களும் சுகமாவீர்கள். உங்களுடைய நிலை மாறும். நீங்கள் வியாதியிலே இருக்க போவதில்லை, நீங்கள் வேதனையிலே இருக்க போவதில்லை, நீங்கள் படுக்கையிலே இருக்க போவதில்லை. நீங்கள் திரும்பவும் எழுந்திருப்பீர்கள், நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீர்கள், நீங்கள் சுகமா இருப்பீர்கள். உங்களுடைய சுக வாழ்வு வெகு சீக்கிரத்திலே துளிர்க்கும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க வேண்டும். பாருங்க, மனிதர்களாய் நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே எப்படின்னா நெகட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏதாவது நெகட்டிவ் நியூஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால தான் செய்தித்தாளின் தலைப்புகள் கூட எல்லாமே நெகட்டிவாக தான் போடுறாங்க. ஏன்னா அப்படி போட்டால் தான் ஜனங்க வாங்கி படிக்கிறாங்க. பாசிட்டிவாக இருந்தால் அதை அசட்டை பண்ணுறாங்க. அதை போல தான் இன்றைக்கும் சாட்சிகளையும் அற்புதங்களையும் கூட நம்ம முக்கியத்துவப்படுத்துறதில்ல. ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், ஒருத்தங்க வியாதியினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, மறிச்சிட்டாங்கன்னா அதைத்தான் நம்ம பெருசு பண்ணுற மொழிய சுகமானதை நம்ம பெருசுப்படுத்துறது இல்லையே. லவ் ஆஃப் காட், இந்த வீடியோவில் என்னோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய கண்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கவனிக்கட்டும். உங்களை சுற்றி நடக்கிற உங்கள்கிட்ட ஒருத்தங்க வந்து அவங்கள கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார்னு சொன்னா அந்த சாட்சியெல்லாம் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீர் இவங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி, அதே போல எனக்கும் நீர் சுகம் கொடுக்க போகிறீர்கள், அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். சாட்சிகளை நினைவு கூறுங்கள். கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். பாருங்க,
இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை போய் தொடுகிறாள். தொட்ட உடனே இயேசு நின்று விடுகிறார். அவரை தொடலை, அவரை கூப்பிடலை, அவர்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்கல, எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு கேட்கல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். இயேசு நின்று என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது? சாட்சிகளை கேட்கும் போது என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. அந்த விசுவாசத்தில் நான் செயல்படும் போது தேவனையே அறியாமல் அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து என்னை சுகமாக்குகிறது. யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் அவங்களை நெருக்கிட்டு இருக்கிறோம், யார் தொட்டதுன்னு கேட்குறீங்க. சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் சாட்சியை கேட்டு எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் அல்ல, இயேசுவை பார்க்கணும்னு வந்தவங்க. ஆனால் இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற வரைக்கும் அவள் அமர்ந்திருக்கவில்லை. பல தடைகளை தாண்டி, சமுதாயத்தில் இருந்த பல தடைகளை தாண்டி இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், சுகமாகி விடுகிறார். இந்த அளவுக்கு ஒரு ஸ்திரீயை கலாச்சாரத்தையும் சமுதாயத்தையும் கடந்து செயல்பட வைத்தது என்னன்னா, அவள் கேள்விப்பட்ட சாட்சிகள். நீங்கள் கேட்கிற சாட்சிகள் மிக வல்லமையுள்ளது. அதே மாதிரி சொல்றேன், உங்களுடைய சாட்சி நிறைய பேருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா, சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிற ஒன்று யாரோ ஒருவருக்குள்ள பெரிய அற்புதத்தை பெறுறதுக்கு அது ஒரு விசுவாசத்தை பலப்படுத்துறதா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு சுகமான தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே டைப் பண்ணுங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு டைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒருவர் வந்து அதை படிக்கும்போது அவர்களுக்குள்ள விசுவாசம் வரும். அவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்பார்கள், அவர்களும் சுகமாவார்கள். நிறைய பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துனீங்க, ஃபோன் மூலமாக தெரியப்படுத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து அந்த சுகம் நீடிக்கட்டும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட செய்திக்கு கீழேயே கமெண்ட்ஸில் உங்களுடைய சாட்சியை போடுங்க. மற்றவர்கள் அதை படிக்கட்டும், அவர்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். மற்றவர்களுடைய சாட்சி உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். உங்கள் சாட்சி மற்ற அநேகருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரச்சனையினால் சூழ்ந்து இருக்கக்கூடாது, பாரத்தினால் சூழ்ந்து இருக்கக்கூடாது, நெகட்டிவ் நியூஸ்னால் சூழ்ந்து இருக்கக்கூடாது, சாட்சிகளால் சூழ்ந்து இருக்கட்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து இருக்கும்போது பாரத்தையெல்லாம் பாருங்க, மற்றவங்களுக்கு கர்த்தர் செஞ்சிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போதே உங்க மேல இருந்த பாரம்லாம் விலகுது. கர்த்தர் செய்வாரு, அற்புதம் நடக்கும், அவங்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார். ஒரு பாரம் விலகி நீங்கள் லகுவாகி உங்களுடைய விசுவாசம் பலப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சாட்சிகளால் உங்கள் வாழ்க்கை சூழ்ந்திருப்பதாக. சாட்சிகளை கனப்படுத்துங்க. மற்றவர்கள் சாட்சியை சொல்லும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் மற்றவர்களை பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. அவர்களுக்கும் அதே வல்லமை, அதே சுகம் அவர்களுடைய சரீரத்திலும் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டு தியானிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, தெய்வீக சுகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்றோம். விசேஷமா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளால் சூழப்பட்டிருப்பார்களா? வேதத்தில் இருக்கிற சாட்சிகள், அவர்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நடந்த சாட்சிகள் அவர்களுடைய நினைவுகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு சாட்சியும் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை அதிகரிக்கட்டும். அவர்கள் கேட்டதை விட மிகப்பெரிய அற்புதங்கள் இவர்களுக்கு நடக்கட்டும் என நான் ஜெபிக்கிறேன். அதே போல இவர்களுக்கு அற்புதம் நடக்கும்போது இவர்கள் அந்த சாட்சியை சொல்லுகிறதுனாலே மற்ற அநேகர் சுகமடைவார்கள் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இணைந்திருக்கிற இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் அமையட்டும். நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Thank you.